எண் 13 9ஆம் வகுப்பு A3 B ஸ்ரீனிகா. சங்கம் வைத்து பிறந்தவளே, அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணீர் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு நிறையே என அன்னை தமிழுக்கும் மற்றும் அவையோர் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு வெளித்தோற்றத்தை வைத்து எதையும் தீர்மானிக்க வேண்டாம். வெளித்தோற்றம் எப்பொழுதும் உண்மையை பிரதிபலிக்காது. இதனை ஆங்கிலத்தில் டோன்ட் ஜட்ஜ் a book by its cover என்று கூறுவார்கள். அதாவது ஒரு புத்தகத்தை அதன் அட்டையை வைத்து எடை போடக்கூடாது. ஏனென்றால் ஒரு புத்தகத்தின் அட்டைப்படம் அழகாக இல்லாவிட்டாலும் அதில் உள்ளடக்கம் மிக அருமையாக இருக்கலாம். அதுபோல் ஒருவரின் வெளித்தோற்றம் அவரது உள்ளார்ந்த குணங்களை காட்டாது. நான் பள்ளி வரும் வழியில் தூய்மை பணியாளர் தன் வேலையை செய்து கொண்டிருந்தார். நான் அருகில் சென்று காலை வணக்கம் கூறினேன். என் அருகில் உள்ளவர்கள் ஒரு மாறி பார்த்தார்கள். காலம் கடந்தன. ஒரு மாறி பார்த்தவர்கள் ஓரமாய் நின்றனர். ஏனென்றால் தூய்மை பணியாளரின் மகன் மாவட்ட ஆட்சியராக மாறி மகிழ்ந்தில் வருவதைக் கண்டு அப்போது என் மனதில் தோன்றிய வார்த்தை, வெளித்தோற்றத்தை வைத்து எதையும் தீர்மானிக்க வேண்டாம் என்று. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமியில் மலை அழகானது, கடல் அழகானது, எரிமலை அழகானது, அருவிகள் அழகானது, ஏன் மனிதர்கள் கூட அழகானவர்கள் தான். வெளித்தோற்றத்தில் அழகாய் தெரியும் அனைத்தும் அருகில் சென்று பார், உண்மை புரியும். அறிவை விரிவு செய் என்று என் பாட்டன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உள்தோற்றத்தை விரிவு செய்ய சொன்னாரே தவிர வெளித்தோற்றத்தை அல்ல. என் அப்பாவிடம் எனக்கு மிகவும் பிடித்தது அவரது மீசைதான். மீசை என்றவுடன் என் நினைவுக்கு வருவது இருவர். ஒருவர் சார்லி சாப்ளின், மற்றொருவர் ஹிட்லர். சார்லி சாப்ளின் நகைச்சுவை உடையவர், ஹிட்லர் எதிரிகளை கொள்வது இரக்கமற்றவர். இருவருக்குமே வெளித்தோற்றத்தில் மீசை ஒன்றுதான். ஆனால் நகைச்சுவை வேண்டும் என்று நாம் ஹிட்லரிடம் சென்றால் நம் நிலை என்ன ஆவது? சோழ வீரர்களை கண்ட கலிங்க வீரர்கள் ஓடுவது போல நாமும் புறமுதுகு காட்டி ஓட வேண்டியதுதான். பார்ப்பதற்கு இரண்டடியாக தெரியும் திருக்குறள் தான் உலக மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற கருத்தினை விளக்குகிறது. ஒருமுறை எனது பாட்டியுடன் கோவிலுக்கு சென்றேன். எனது பாட்டி கோவில் வாசலை குனிந்து கும்பிட்டார். நானும் குனிந்து கும்பிட்டேன். பிறகு எனது கேள்வியை ஆரம்பித்தேன். ஏன் நீங்கள் குனிந்து கும்பிட்டீர்கள் என்று. அதற்கு எனது பாட்டி கூறினார், அவரது பாட்டி இவ்வாறு செய்ய சொன்னார் என்று. எனக்கு ஏற்புடையதாக அமையவில்லை. ஏனென்றால் வெளித்தோற்றத்தை வைத்து எதையும் தீர்மானிக்க வேண்டாம் என்று தமிழர் ஓர் செயலை செய்தால் அதில் ஓர் அறிவியல் விளக்கம் இருக்கும் என்று எனது தமிழாசிரியர் கூறியது நினைவுக்கு வந்தது. அவரிடமே கேட்டேன், கோவிலுக்கு செல்லும் போது நமது மூளை தீய எண்ணங்களை சுமந்து செல்லக்கூடாது. குனிந்து நிபுறுவதால் நமது மூளை மறுசுழற்சி அடைந்து நல்லனவற்றே சிந்திக்க தூண்டும். அதுவே அவற்றின் விளக்கம் என்று எனது ஆசிரியர் கூற அறிந்தேன். வெளித்தோற்றம் உண்மை அல்ல, அகத்தோற்றமே அறிய செய்யும் உண்மை நிலையை நாம் தமிழ்நாட்டில் இயற்கை அழகு கொண்டு திங்கள் முடிச்சூடி, தென்றல் தவழ்ந்தோடி, பொங்கருவி வடிந்தோடி, பொலிவுட்டு திகழும் திரிகூடமலை, அதுவே குற்றாலமலை. அப்பேற்பட்ட வெளித்தோற்றத்தில் அழகுதான் குற்றாலம். ஆனால் அதன் உள்தோற்றமான வெள்ளம் வந்தால் அந்த இடத்தில் ஒருவர் கூட நிற்க முடியாது. அந்த இடத்தில் வெளித்தோற்ற அழகை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே. வெளித்தோற்றத்தில் நிலக்கரி கருப்புதான். காலம் கடந்தால் கருப்பு நிலக்கரியும் பல பாட வைரமாகும். சில மனிதர்களும் இன்று கருப்பு நிலக்கரி போலதான் இன்று ஏழையாக இருக்கலாம். காலம் கடந்தால் இன்று ஏழையாக இருந்தவனும் பல ஏழைகளுக்கு உதவும் பணக்காரராய் மாறலாம். எனவே யாரையும் வெளித்தோற்றத்தை வைத்து எடை போட்டு விடாதே. வாயை திறக்கும் வரை கிட்டத்தட்ட காகமும் குயிலும் ஒன்றுதான். எப்பொருள் எத்தன்மை தாயும் மாப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்கிறார் திருவள்ளுவர். அதாவது எந்த பொருள் ஆனாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அதன் உண்மை நிலையை உணர்வதுதான் அறிவுடைமையாகும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வெளித்தோற்றம் உண்மை அல்ல, அகத்தோற்றமே அறிய செய்யும் உண்மை
சிலையை. நன்றி, வணக்கம்.